குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சார் ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 72 18வது வசனம். கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறார். ஆமென். அவரே அதிசயங்களை செய்கிறவர். நல்ல ஒரு வசனம். அவரே அதிசயங்களை செய்ய முடியும். சில காரியங்கள்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால எல்லாமே முடியும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். ஒரு அதிசயம் நடைபெறணும்னாக்கா அது அவரிடத்துல தான் வரும். வேற யாராலையும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு அற்புதமோ அதிசயமோ நம்முடைய வாழ்க்கையிலயோ நம்முடைய குடும்பத்திலயோ நம்முடைய வேலையிலயோ நடக்கணும்னாக்கா கண்டிப்பா அவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸோ இந்த நாளில இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம் வாங்க. பரலோக பிதாவே, அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்ற வாக்குத்தத்தத்துக்காக நன்றி அப்பா. புதிய நாளுக்காக நன்றி இயேசு சுவாமி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரப்போகிறீர், அதுக்காக நன்றி இயேசு சுவாமி. அவரே அதிசயங்களை செய்கிறவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இந்த புது வருஷத்துல இயேசு சுவாமி இப்படிப்பட்ட அதிசயம் நடக்கணும், அப்படிப்பட்ட அதிசயம் நடக்கணும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, ஜெபிக்கிற ஒருத்தருக்கும் ஐயா உம்முடைய ஆண்டவரே இயேசுப்பா, அந்த ஜெபங்களை கேட்டு நீரே அந்த அதிசயங்களை செய்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே அதிசயங்கள் நடைபெறட்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதிசயம் நடைபெறட்டும். குழந்தைகளுக்கு ஆண்டவரே இயேசுப்பா, வேலை கிடைக்காதவங்களுக்கு அதிசயங்கள் நடைபெறட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கரங்களில நீர் அதிசயங்களை செய்கிறவர் அப்பா. இயேசு சுவாமி, அந்த அதிசயங்கள் உம்மால் மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே அதே மாதிரி இயேசு சுவாமி, ஆண்டவரே விசா கிடைக்க செய்யுங்க. இன்டர்வியூல அவங்க இயேசு சுவாமி அவங்களுக்கு வேலை கிடைக்க உதவி செய்யுங்க. பிஆர் கிடைக்க உதவி செய்யுங்க. வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உயர்ந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு அதிசயங்களை செய்து கொடுங்க. வேலை செய்கிறவங்க வெளிநாடுகளில இங்க வேலை செய்யறவங்க ஒருத்தருக்கும் ஆண்டவரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் கத்த செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு அதிசயங்களை செய்கிறவரப்பா. ஆண்டவரே மிஷினரிகளுக்கு ஆலயங்களில ஆண்டவரே யாரெல்லாம் உண்மை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் அதிசயங்களை செய்கிறவர் இயேசு சுவாமி. உண்மை துதிக்கிறோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியில இருக்கிறவங்களுக்காக, பிரிவினையில இருக்கிறவங்களுக்காக அதிசயம் செய்கிறவர் ஆண்டவரே இயேசு சுவாமி. கூட இருந்து வழி நடத்துங்க. முதியோர்களுக்கு வழி நடத்துங்க. ஒவ்வொருத்தரையும் உங்க கரங்களில கொடுக்கிறோம் இந்த நாளில அப்பா. இயேசுவே, எங்களுடைய கரங்களை ஆண்டவரே இயேசு சுவாமி உமக்கு நேராக நீட்டி ஆண்டவர் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிசயங்களை செய்க வேணுமா ஜெபிக்கிறேன். யாராவது எங்கேயாவது ஆண்டவரே யாருக்காவது அப்பா இந்த வசனத்துல நீர் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். மறக்காதீங்க, அவர் அதிசயங்களை செய்கிறவர். கண்டிப்பாக அதிசயங்களை செய்வார். காத்திருங்க, கண்டிப்பாக கர்த்தருடைய அதிசயங்களை அனுபவிப்பீங்க. God bless you all. Thank you so much. Have a blessed day.